Hello everyone, welcome to our channel. In the video la chapter 2 relations and functions la miscellaneous exercise la first sum vandu paaka porom. The relation f is defined by f of x is equal to x square for x values greater than or equal to 0 to less than or equal to 3. ஸோ முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கள இந்த பார்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சால்வ் பண்ணலாம். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ரிலேஷன் எஃப் இஸ் டிஃபைன்ட் பை சொல்லி எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி த ரிலேஷன் ஜி இஸ் டிஃபைன்டு பை அப்படின்னு சொல்லி ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஷோ தட் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் அண்ட் ஜி இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃப் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னும் ஜி வந்து நாட் அ ஃபங்க்ஷனும் வந்து நம்ம வந்து காட்டணும். எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த வந்து டயக்ராம் மூலயமா ஃபஸ்ட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு. எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்னென்ன வேல்யூஸ்லாம் வரும்? 0, 1, 2 and 3 வந்து வரும். அதே மாதிரி 3xக்கு வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? ஸோ எக்ஸோட வேல்யூஸ் வந்து இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? 0னா 0 ஸ்கொயர் அப்படின்னு போட்டு கண்டுபிடிப்போம். 1னா 1 ஸ்கொயர், எக்ஸ் வேல்யூ 2ஆக இருந்ததுன்னா 2 ஸ்கொயர், எக்ஸ் வேல்யூ 3ஆக இருந்ததுன்னா 3 ஸ்கொயர் அப்படின்னு போட்டு கண்டுபிடிப்போம். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்? இப்போ இதுக்கு வந்து எக்ஸ் வேல்யூஸ் என்னென்னலாம் இருக்கும்? 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. ஸோ இது ஃபுல்லாக வந்து எக்ஸ் வேல்யூஸ், தட் இஸ் இது ஃபுல்லாக டொமைன்னு வரும் நம்மளுக்கு. இந்த பக்கம் வந்து நம்ம கோடொமைன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் வந்து இங்கே எழுத போகிறோம். ஸோ இங்கே என்ன இருக்குது? 0, 1, 2, 3. இங்கே என்ன இருக்குது? திருப்பியும் 3 தான் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. ஸோ இப்போ வந்து 0லேருந்து 3 வரைக்கும் வந்து என்ன பண்ணணும்? இப்போ எக்ஸ் வேல்யூ வந்து 0வாக இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், தட் இஸ் 0 ஸ்கொயர் விச் இஸ் 0. இந்த மாதிரி வந்து நம்ம ஒன்றுத்துக்கும் சால்வ் பண்ணும் போது நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்கும்? இங்கே வந்து 0 வரும். 1க்கு 1, அதே மாதிரி 2க்கு வந்து 4 வரும். 3க்கு வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 9 வந்து வரும். இப்போ அடுத்தது வந்து இங்கே என்ன இருக்குது? 3xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 3ஆக இருந்ததுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு என்ன வேல்யூ வரும்? ஒன்று வந்து எக்ஸ் ஸ்கொயர் பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 3 ஸ்கொயர் விச் இஸ் 9. அதே மாதிரி இந்த பார்ட்லேயும் வந்து நம்மளுக்கு 3 இன்க்ளூட் ஆகுது. ஸோ அப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு எக்ஸ், தட் இஸ் 3 இன்ட்டு 3 விச் இஸ் 9. ஸோ இதுக்கும் வந்து 9 தான் வந்து வந்திருக்கு. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து நம்மளுக்கு 9 தான் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ அடுத்தது வந்து என்ன இருக்குது? 4 அப்போ என்ன வரும்? 3 இன்ட்டு 4 தட் இஸ் 12. 5 இன்ட்டு 3 15. அடுத்தது 6 இன்ட்டு 3 18. 7 இன்ட்டு 3 21. அடுத்தது 8 இன்ட்டு 3 24, 27. அடுத்தது வந்து 13 வரும். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது? மேப் ஆகுது. ஸோ அப்போ வந்து இங்கே என்ன ஆகுதுன்னா ஃபார் ஈச் வேல்யூ ஆஃப் த எக்ஸ் வந்து தேர் இஸ் அ யூனிக் இமேஜ். ஸோ நம்ம இந்த பார்ட்டில் இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? இமேஜ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ வந்து ஒரு எலமெண்ட் ஆஃப் ஏ ஷுட் ஹாவ் அ யூனிக் இமேஜ் அப்படின்னு இருக்கணும். ஒரு இமேஜ் வந்து இருக்கணும். நாட் மோர் தேன் 2 இமேஜஸ் வந்து இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 1, 2, 3 வந்து என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். திருப்பியும் இந்த 3லேருந்து இது வரைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஸோ அட் x is equal to 3. ஸோ x is equal to 3ன்றது ரெண்டு கண்டிஷன்லையுமே வந்து நம்மளுக்கு வருது. அப்போ வந்து என்ன அர்த்தம்? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. அதே மாதிரி அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x விச் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 9. தேர்ஃபோர் இப்போ என்ன வந்திருக்கு நம்மளுக்கு? ஃபார் 0 x வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருந்தாலோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 வரைக்கும் த இமேஜ் ஆஃப் f of x
are unique. That is ஒரு element of Aக்கும் வந்து என்ன இருக்கு, ஒரு image வந்து கரெக்டா வந்து மேட்ச் ஆகுது. Thus the given relation is a function. இப்போ அடுத்தது வந்து நம்ம ஃபங்க்ஷன் g of xக்கு வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ அடுத்தது வந்து இப்போ g of x வந்து பார்க்கலாம். இந்த ரிலேஷனில் வந்து நம்ம பார்க்கும் போது இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா எக்ஸ் வேல்யூ வந்து எதுலேருந்து எது வரைக்கும் வரும், 0, 1 and 2. ஸோ இந்த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு என்ன வரும், g of x வந்து x ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இங்கே வந்து 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. ஸோ ஈக்குவல் டு அப்படின்னு வரும்போது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு 2 வந்து இன்க்ளூட் ஆகும். அதே மாதிரி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னும் போது 10 வரைக்கும் வந்து நம்ம எழுதுவோம். ஸோ வந்து இது வந்து என்னது எக்ஸ் வேல்யூஸு. இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல பார்த்த மாதிரி இங்கே வந்து 3 வந்து இதுக்கும் இங்கேயும் வந்து 3 இருந்தது, இங்கேயும் 3 இருந்தது. இப்போ இதில் பார்க்கும் போது இந்த இந்த ரிலேஷன் ஜி ரிலேஷனில் வந்து பார்க்கும் போது ஸோ இந்த ரிலேஷனில் வந்து நம்ம பார்க்கும் போது இங்கே என்ன இருக்குன்னா இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ வந்து இப்போ அதே மாதிரி வந்து நம்ம எழுதி பார்க்கலாம். ஃபார் ஃபங்க்ஷன் g of x at x is equal to 2. ஸோ x is equal to 2 இருக்கும் போது நம்மளுக்கு என்ன வரும், g of x வந்து x ஸ்கொயர் that is 2 square which is equal to 4. அதே மாதிரி x is equal to 2 இந்த ஃபங்க்ஷன் பார்க்கும் போது நம்மளுக்கு என்ன இருக்குது, g of x 3xன்னு இருக்கும் which is 3 into 2 that is 6. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வருது, 2க்கு வந்து 2 இமேஜ் வந்து வருது, தட் இஸ் 4ம் வருது 6ம் வந்து நம்மளுக்கு வருது. இப்போ வந்து இதே வந்து நம்ம டயக்ராம் மூலமா வந்து நம்ம உங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து நான் வரைஞ்சி காட்டுறேன். ஸோ 0லேருந்து 10 வரைக்கும் வந்து எழுதிக்கலாம். இதுதான் வந்து நம்மளோட டொமைன். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. ஸோ 0லேருந்து 2 வரைக்கும் வந்து நம்மளுக்கு என்ன வரும், g of x is equal to x ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திருப்பியும் 2லேருந்து 10 வரைக்கும் g of x is equal to 3x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ g of x வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இது எல்லாமே நம்மளோட x வேல்யூஸ். இப்போ g of x வந்து இப்போ 0க்கு நம்மளுக்கு என்ன வரும், 0 வரும். 1க்கு 1 ஸ்கொயர் 1 வரும். 2க்கு வந்து 2 ஸ்கொயர் தட் இஸ் 4 வந்து வரும். திருப்பியும் பார்த்தோம்னா g of x வேல்யூ 3xக்கும் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, 2 வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து ஃபார் g of x is equal to x ஸ்கொயர் x is equal to 2 and g of 2 equal to 2 square which is 4. அதே மாதிரி g of x is equal to 3x and x is equal to 2 and g of 2 equal to 3 into 2 which is 6. அப்போ வந்து நம்மளுக்கு 2 xோட வேல்யூ 2ஆக இருக்கும் போது நம்மளுக்கு 2 இமேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. தட் இஸ் 6ம் வருது 4ம் வந்து வருது. அடுத்தது வந்து நம்ம 3 into 3 பண்ண போகிறோம். ஏன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 3ன்னு எடுத்துக்கும் போது g of x வந்து 9. 4 into 3 12, 5 into 3 15, 18, அதே மாதிரி 21, 24, 27 and 30. ஸோ இப்போ வந்து 3 வந்து எதோட மேப் ஆகும், 9ஓட மேப் ஆகும். 4 வந்து 12, 5 வந்து 15, 6 வந்து 18, 7 வந்து 21, 8 24, 9 27 and 10 வந்து 30. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு மேப் ஆகும் வேல்யூஸ் எல்லாமே. ஆனால் இங்கே பார்க்கும் போது 2க்கு மட்டும் என்ன ஆகுது, 2 இமேஜ் வந்து இருக்குது. தட் இஸ் 2 வந்து 4ஓடைய மேப் ஆகுது, 6ஓடைய மேப் ஆகுது. ஸோ எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ ஷுட் ஹாவ் ஒன்லி 1 இமேஜ். அப்போ தான் வந்து இட் இஸ் அ ஃபங்க்ஷன். பட் ஆனால் நம்மளுக்கு என்ன இருக்குது, 2 வந்து 4ஓடைய மேப் ஆகுது, நம்மளுக்கு 6ஓடையும் மேப் ஆகுது. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம், தட் இஸ் எலமெண்ட் 2 in the domain. இதான் வந்து நம்மளோட டொமைன். இந்த டொமைன் of the relation G
has two different images. That is 4 and 6. ஏன்னா 2க்கு வந்து 2 இமேஜ் இருக்குது, 4ம் 6ம். Hence the relation is not a function. இப்போ நம்ம செகண்ட் சம் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த செகண்ட் சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் வந்து இங்கே என்ன இருக்குன்னா எஃப் ஆஃப் 1.1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எஃப் ஆஃப் 1, இங்கே வந்து 1.1 மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் 1.1னா எக்ஸோட வேல்யூ என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னா எஃப் ஆஃப் 1.1 எஃப் ஆஃப் 1.1 ஈக்குவல் டு 1.1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதலாம். அதே மாதிரி எஃப் ஆஃப் 1 வந்து எப்படி எழுதலாம்? 1 ஸ்கொயர்னு நம்ம எழுதலாம். ஸோ அப்போ எப்படி வரும்? 1.1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பை 1.1 மைனஸ் 1 வந்து 0.1. 1.1 த ஹோல் ஸ்கொயர் வந்து எவ்வளோ? 1.21 மைனஸ் 1 ஈக்குவல் டு டிவைடட் பை 0.1. ஸோ 1.21 மைனஸ் 1 வந்து 0.21 பை 0.1. அப்போ வந்து இங்கே எத்தனை நம்பர் தள்ளி வந்து நம்மளுக்கு வந்து டெசிமல் பாயிண்ட் இருக்குன்னா 1. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்? இங்கேயும் வந்து ஒரு நம்பர் தள்ளி வந்து நம்ம டெசிமல் பாயிண்ட் வந்து வைக்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 2.1 வந்து ஆன்சராக வரும். ஸோ 2.1 தான் வந்து நம்மளோட ஆன்சர். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.